வணக்கம் விவசாய நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளக்காட்டிலேருந்து தர்மா பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சக்கரவள்ளி கிழங்கு நட்டுருக்காங்க, அந்த வயலில் தான் இருக்கேன். ஒரு இளம் விவசாயி பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்டோ 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாப்புல. அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்க போகிறேன். என்னென்னா சக்கரவள்ளி கிழங்கு எப்படி நட்டாங்க, எத்தனை நாள் ஆச்சு, அவர் என்ன படிக்கிறாரு அப்படிலாம் கேள்வி கேட்க போகிறேன். பாருங்கள் அங்கே ஒரு விவசாயி, அந்த இளம் விவசாயி வந்து வேலை செஞ்சிட்ருக்காப்புல. அவர்கிட்ட தான் கேள்வி கேட்குறேன். ஐயா வணக்கம், உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். என் பேர் கிஷோர். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 6வது படிக்கிறீங்க. இந்த இளம் வயசுல எப்படி உங்களுக்கு விவசாயம் பண்ணணும்னு தோணுது? உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு. உங்களுக்கு ஆர்வம் இப்போவே பாருங்கள், வயசுலேயே வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்குது. இந்த சக்கரை கிழங்கு நட்டு எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க? 20 நாள் ஆச்சு. இந்த கிழங்கு வந்து நட்டு 20 நாள் ஆச்சு. இந்த விவசாயம் வந்து நீங்கள் இப்போ தான் பண்ணுறீங்களா, இல்லை ஏற்கனவே இந்த சக்கரை கிழங்கு வந்து நீங்கள் நட்டுருக்கீங்களா? இப்போ தான் நடுறோம். முதல்ல நடுறீங்க ஃபஸ்ட்டாக. சரி, நீங்கள் ஸ்கூலுக்கு போன மீதி டைமில் தான் வந்து விவசாயம் பண்ணுவீங்க. பள்ளிக்கூடத்துக்கு ரெகுலராக போகிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? பாருங்கள் நண்பர்களே, இது மாதிரி வந்து இளம் விவசாயம் வந்து ஊக்குவிங்க. இவர் வந்து கிடைக்கிற டைமில் வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து விவசாயம் பண்ணுறாரு. அதாவது வருங்கால விவசாயி வரலாம். அது மாதிரி நீங்களும் உங்களோட பிள்ளைங்க நிலம் வச்சுருக்கோங்க எல்லாருமே இப்போவே நம்மளோட விவசாயத்தை வந்து சொல்லிக் கொடுங்க. அதான் அவங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். அவங்க விவசாயத்தை வந்து மறக்க மாட்டாங்க, விவசாயம் மதிப்பாங்க. இப்போ உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து முளைச்சிருக்குன்னு. இப்போ தான் முதல்ல நட்டுருக்காங்க இவங்க சக்கரவள்ளி கிழங்கு. பார்க்குறதுக்கே பாருங்கள், எல்லாம் எப்படி கொடி ஓடி இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி நல்லா கொடி ஓடும். 20 to 25 நாள் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்கிறாரு. இது மாதிரி கொடி ஓடி இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இது பிடுங்கிடுவாங்களாம். அதனால் நீங்களே இது மாதிரி வந்து விவசாயம் பண்ணுங்கள். இவங்க இந்த வாட்டி வந்து நடுல மறக்காமல் வந்து விவசாயம் பண்ணுங்கள், விவசாயம் மதிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.